வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் சென்னை அடையாறு முகத்துவாரம் பகுதியில் தூர்வாரும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ரேவதி. ரேவதி, வணக்கம். அடுத்ததாக ஒரு பிரஷர் சென்டரை உருவாகிவிட்டது. இந்த நிலையில் தற்பொழுதுதான் அடையார் முகத்துவாரம் தூர்வாரும் பணியானது மேற்கொள்ளப்படுகிறது. எவ்வளவு விரைவாக இந்த பணிகள் முடிவடையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? என்ன கள நிலவரம்? கௌதமி, வணக்கம். வடகிழக்கு பருவமழை சமீபத்தில் தொடங்கியிருந்தாலும் கூட அது தொடங்கிய பிறகிலிருந்தே தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பொழிவு இருந்து வருகிறது. குறிப்பாக இன்றைய தினம்தான் ஒரு சில பகுதிகளில் மழை குறைந்திருக்கிறது. கடந்த 2-3 நாட்களாக சென்னையிலும் கூட 16 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பதிவாகி இருக்கிறதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. அந்த அடிப்படையில் இந்த மழையின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரசு தரப்பில் பல்வேறு செயல்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அதில் ஒரு பகுதியாக வடகிழக்கு பருவமழை அதிகமாக தொடரும் பொழுது, அதாவது மழையின் அளவு அதிகரிக்கும் பொழுது ஏரிகளில் தண்ணீரின் அளவு அதிகரிக்கும். அது நிரம்பும் பொழுது அதிகப்படியான உபரி நீர் வெளியே திறந்துவிடப்படும். அந்த திறந்துவிடப்படும் உபரி நீரானது பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் இருக்க வேண்டும், நேரடியாக சென்று கடலில் கலக்க வேண்டும் என்ற வகையில் அந்த நீர் வரக்கூடிய பகுதிகளில் எல்லாம் தூர்வாரும் பணிகளானது நடைபெறும். அந்த அடிப்படையில் நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த பகுதியை பொறுத்தவரை அடையாறு முகத்வாரம் பகுதி என்று சொல்லப்படும். இந்த அடையாறு முகத்வாரம் பகுதியை பொறுத்தவரை சென்னையின் ஆற்றுப்படுகையில் ஒரு முக்கிய ஆற்றுப்படுகையாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஆதனூர் ஏரியில் உருவாகி 42.38 கிலோமீட்டர் நீளத்திற்கு பயணித்து பட்டணப்பாக்கம் சீனிவாசபுரம் பகுதியில் இந்த வங்காள விரிகுடாவில் கலக்கும் வகையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அடையாறு ஆறை பொறுத்தவரை 17 கிலோமீட்டர் சென்னை மாவட்டத்தில் பாய்ந்து கடலில் கலப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்திய சூழலை பொறுத்தவரை செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து முதல் படியாக 100 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு 500 கன அடியாக அதிகரிக்கப்பட்டு இன்றைய தினம் காலை 750 கன அடி நீர் தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. இந்த திறந்துவிடப்பட்டிருக்கக்கூடிய தண்ணீரின் அளவை பொறுத்தவரை தொடர்ந்து 1692 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த கன அடி நீர் திறந்துவிடப்பட்ட அந்த வேகத்தோடு இங்கு இருக்கக்கூடிய அடையாறு பகுதியில் தான் அது கடலில் கலக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடலில் கலக்கக்கூடிய பகுதியை பொறுத்தவரை 150 சென்டிமீட்டர் அளவிற்கு தான் அதனோட ஏற்பாடு, கடலில் கலக்கக்கூடிய இடமானது இருக்கும். அதனை ஆழப்படுத்தி அகலப்படுத்தக்கூடிய பணிகளும் அங்கு இருக்கக்கூடிய மணல் திட்டுக்களை அகற்றும் பணிகள் தான் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. நாம் பார்க்கும் காட்சிகள் மூலம் தெரிந்து நமது ஒளிப்பதிவாளர் சுபாஷ் அதை காட்டிக் கொண்டிருக்கிறார். பொக்லைன் இயந்திரங்கள் 3 பொக்லைன் இயந்திரங்கள் இங்கு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. கடல் பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது நீர் கலக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மணல் திட்டுக்களை அகற்றி அதனை சரிசமப்படுத்துவதாகவும் ஆழப்படுத்தும் செயல்பாடுகளும் நடைபெற்று வருகின்றன. கிட்டத்தட்ட 150 சென்டிமீட்டராக இருப்பதை 250 அதிகரித்து நேரடியாக கடலில் கலக்கக்கூடிய செயல்பாடுகளை எளிதப்படுத்துவதற்காக இந்த செயல்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அந்த அடிப்படையில் இந்த வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த செயல்முறைகள் தூர்வாரும் பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. கிட்டத்தட்ட 40,000 கன அடி நீர் வந்தால் கூட அதனை எதிர்கொள்ளும் அதாவது கடலில் நீர் உள்வாங்கும் அளவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை அடையாறு முகத்துவாரம் பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய தூர்வாரும் பணி குறித்தான உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி ரேவதி.